ஹை கைஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சென்னையிலேருந்து நம்ம சொந்த ஊரான மயிலாடுதுறைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு கல் எடுத்து வைப்பாங்களா, முகூர்த்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க காட்டுறேன். வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் கல் இறக்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நான் வீட்டை காட்டுறேன். உள்ளார போனால் 2 வீடு இருக்கும். இந்த வீடும் எங்கே தான், பக்கத்தில் இருக்கும் ஒரு வீடு, அந்த வீடும் எங்கே தான். இந்த வீடே ஓகே தான், பட் இருந்தாலும் மாடி வீடு கட்டணுன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அதுதான் எனக்கும் இருக்குது. அப்போலேருந்து அது ஒரு பெரிய பிக் ட்ரீம். அது இப்போ தான் நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வாஸ்து பூஜை வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் நம்மளை சென்னையிலேருந்து வர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளானே இந்த பூஜை முடிஞ்சவொடனே இந்த 2 வீட்டையும் ஃபுல்லாக இடிக்கணும். இடிச்சிட்டு தான் இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம் வீடு. வாங்க அந்த வாஸ்து பூஜையில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த வாஸ்து பூஜை வைக்கும்போது சொந்தக்காரவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வைக்கணும் நம்ம, ஏன்னா வீடு கட்ட போகிறதே ஒன் டைம் தான். இந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாழைப்பழம், பக்தி, தேங்காய் எல்லாமே. பக்கத்தில் ஒரு குழி நோண்டி இருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த பூஜை முடிஞ்சோன்னே இந்த கல்லெல்லாம் எடுத்து அதில் வைக்கணும். அதுதான் முதல் கல் வைக்கும் பூஜை. பூஜையெல்லாம் முடிஞ்சவொடனே அதில் 11 கல் வச்சுருப்பாங்க. அந்த 11 கல்லுக்கும் தான் இப்போ பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த குழியில் வச்சு மூடணும். இதாங்க இந்த வாஸ்து பூஜை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் அந்த வீடு கட்டுறதுக்கான அடுத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தாங்க.